ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கில் 3 மெட்டாலிக் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதாவது உலோக கோலங்கள் 3 கொடுத்துருக்காங்க. ஒரு கோலத்துக்கும் அதோட ஆரத்தை கொடுத்துட்டாங்க. அந்த ஆரங்களுடைய அளவுகள் 1 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 கோலங்களையும் உருக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய கோலமாக ஒரே கோலமாக செய்கிறாங்க. அடுத்தது அவங்க கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, இப்போ உருவாக்கப்பட்ட இந்த பெரிய கோலம் இருக்கு இல்லைங்களா, இந்த கோலத்தோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கேபிட்டல் ஆர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஃபார்முலா இதுதான். 4/3 பை ஆர் கியூப். இது ஒரு கோலத்தோட வால்யூம், அதாவது கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்கே இந்த 3 கன அளவுகளையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி அது ஒன்றா கூட்டினோம்னா அந்த கன அளவு இந்த பெரிய கோலத்தோட கன அளவுக்கு சமமாக இருக்கும். இப்போ இந்த 3 கோலங்களுடைய கன அளவையும் நாம் கூட்டுறதுனாக்கா தனித்தனியாக கண்டுபிடிச்சி கூட்டணும். அதாவது 1வது கோலத்தோட கன அளவு 4/3 பை 1 கியூப். அடுத்தது 2வது கோலத்தோட கன அளவு 4/3 பை 6 கியூப். அடுத்தது 3வது கோலத்தோட கன அளவு 4/3 பை 8 கியூப். இப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட இந்த பெரிய கோலத்தை 4வது கோலமாக வச்சுப்போம். அதாவது 4வது ஸ்பியர். இதுதான் பெருக்கத்திலேயே பெரிய ஸ்பியர். இந்த ஸ்பியரோட வால்யூம் இந்த 3 ஸ்பியரோட கொள்ளளவுகளுடைய கூடுதலுக்கு சமம். இப்போது இந்த 3 கோலங்களுடைய கூடுதல் அப்படிங்கிறது இந்த அளவுகளின் கூடுதல் தான். இப்போ இந்த அளவுகளை நாம் கூட்டும் பொழுது நமக்கு இந்த 4/3 பை இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இது காமனாக வெளியே வந்துடும். தேர்ஃபோர் இந்த 3 கோலங்களுடைய மொத்த வால்யூம் அப்படிங்கிறது 4/3 பை இன்ட்டு 1 கியூப் ப்ளஸ் 6 கியூப் ப்ளஸ் 8 கியூப் அப்படின்னு கிடைக்கும். இங்கே 1 கியூபோட வேல்யூ 1, 6 கியூபோட வேல்யூ 216 மற்றும் 8 கியூபோட வேல்யூ 512. இப்போ இவற்றோட கூடுதல் அப்படிங்கிறது 729ன்னு வரும். ஸோ இந்த டோட்டல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை இன்ட்டு 729. இப்போது இந்த வால்யூம் தான் இந்த பெரிய கோலத்தோட வால்யூமுக்கு சமம். இப்போ இந்த பெரிய கோலத்தோட வால்யூம் அப்படிங்கிறது 4/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப். இப்போது இந்த 2 வால்யூமும் சமம். தேர்ஃபோர் 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை இன்ட்டு 729. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இந்த 4/3 இந்த 4/3 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா கேபிட்டல் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 729. இங்கே இந்த 729 அப்படிங்கிறது 9 கியூப். தேர்ஃபோர் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.